வெல்கம் டு மன்சூர் சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் வந்து பண்ண போகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் 4 முட்டை வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம சீவல் வச்சு நல்லா சீவி இது மாதிரி துருவி எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறமா ஒரு கடாயில் நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் வந்து நம்மளுக்கு நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு வந்து ஆட் பண்ணிக்கலாம். கடுகு வந்து நமக்கு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து கடலைப்பருப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் லைட்டாக வதக்கி விடுங்க. ஏன்னா நீங்கள் ஃபுல்லாக வைக்கும்போது பார்த்திங்கன்னா பருப்புலாம் கருகிருச்சுன்னா டேஸ்ட் இருக்காது. ஸோ அதுக்காக தான். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வறுத்ததுக்கப்புறமா 2 காஞ்ச மிளகா வந்து நான் வந்து காரத்துக்காக ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பச்சை மிளகா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு 2 பெரிய சைஸ் வெங்காயம் வந்து பொடியாக நறுக்குனதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வெங்காயம் வந்து கொஞ்சம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு இதை நம்ம நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதில் வந்து மசாலா வந்து ஆட் பண்ணிடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், பெருங்காயத்தூள், உப்பு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். மெயினாக வந்து பெருங்காயத்தூள் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணியிருப்பேன். நம்ம முட்டை வந்து ஆட் பண்ணுறதுனால குழந்தைங்களுக்கு வந்து அந்த செரிமான பிரச்சனை வந்து இருக்காது. ஸோ அதுக்காக தான். இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்மளுடைய மசாலா ஐட்டோட பச்சை வாசனை நல்லா போனதுக்கப்புறமா இதில் நம்ம துருவி வச்சுருந்த அந்த முட்டையை வந்து ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை அந்த மசாலா கூட நீங்கள் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா வந்து மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வடித்து வச்சுருக்க சாப்பாடை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிடலாம். நான் வந்து இன்றைக்கி நார்மல் ரைஸ் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் பாஸ்மதி ரைஸுமே ஆட் பண்ணி செய்யும் போதுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அந்த முட்டையோடு நல்லா இது மாதிரி கிளறி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்மெல் வரும் உங்களுக்கு. நல்லா லோ ஃப்ளேமில் ஒரு 2 மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இது மாதிரி நீங்கள் கிட்ஸுக்கோ இல்லை பேச்சுலர் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு செய்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே நல்லாயிருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.